ஓர் இரவில் இந்திய அளவில் புகழடைந்த சொல்லிசைப் பாடகன் வேடன் குறித்ததே இந்த சிறப்புப் பதிவு. யாரிந்த வேடன் என்று சொல்வதற்கு முன்பு ராப் என்றால் என்ன, அதன் வீரியம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ராப் என்பதன் விரிவாக்கம் ரிதம் அண்ட் போயட்ரி, தாளக்கட்டோடு சேர்ந்த கவிதை. விளிம்பு நிலையில் வாழும் மனிதர்கள் தங்கள் வலிகளை, அவலங்களை, அவமானங்களை, போராட்டங்களை பாடும் பாடல் ராப். சமத்துவத்தின் எதிரிகளை தன் பாடல்கள் மூலம் கேள்விகளை கேட்கும் வேடனின் இயற்பெயர் ஹிரந்தாஸ். இலங்கை ஈழத்தின் தமிழ் பெண் ஜெஃப்னாவுக்கும் திருச்சூர் மலையாளி முரளிக்கும் மகனாக 25/10/1994 பிறந்தான் வேடன். கேரளாவின் திருச்சூர் ரயில்வே நிலையத்துக்கு அருகே உள்ள ஸ்வப்ன பூமியில் வளர்ந்தான் இந்த வேடன். ஒரு கதையை சொல்லி வச்சான் பாரு நம்மள தள்ளி சோத்திலையும் ஜாதிய பாக்குற வெக்கோங்கட்ட ஒம்பொழப்பு. வளரும் வயதில் இவனின் கருத்த நிறங்கண்டவர்கள் கேலியாய் வைத்த பெயர் வேடன். அதையே தன் மேடை பெயராக்கி சொல்லிசை பாடி வருகிறான் இந்த போராளி. பிறந்த மண்ணில் நின்ன கண்டால் வெறுப்பு, பணியெடுத்து மேனி வெயில் கொண்டே கருப்பு. வேடனின் முதல் ஆல்பமான குரலற்றவர்களின் குரல் வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் 2020 வெளியானது. அது சமூக ஊடகங்களில் வைரலாக மாறியது. சாதிய பாகுபாடு, உழைப்புச் சுரண்டல், நிறவெறி, அடக்குமுறை, பழங்குடிகளின் துயரங்கள், காடழிப்பு போன்ற பல்வேறு தளங்களில் பயணிக்கிறது வேடனின் சொல்லிசை. 2021 வெளியான நாயாட்டு படத்தில் வேடனின் நரபலி பாடல் கேரள மண்ணின் மைந்தர்களை பரவசப்படுத்தியது. வேடனின் மேடை நிகழ்ச்சிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடத் தொடங்கினர். இது சமத்துவ எதிரிகளை சலனப்படுத்தியது. இந்த சமயத்தில் 2024 மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வேடன் எழுதி பாடிய குதந்திரம் பாடல் கேரளத்தின் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கியது. ஓரிரவில் புகழின் உச்சிக்கு சென்றான் வேடன். வியர்ப்பு துணியிட்ட குப்பாயம், அதில் நிறங்கள் மங்குகில்ல கட்டாயம். மேடையில் வேடனின் தோற்றம், பறை இசை, நெஞ்சில் குத்தப்பட்ட ஆ என்னும் பச்சை, வணக்கம் என்னும் தொடக்கச் சொல் போன்றவை பிற கலைஞர்களிடமிருந்து வேடனை வேறுபடுத்தி காட்டியது. பொதுமக்கள் மற்றும் கேரள அரசாங்கம் வேடனை ஆதரித்தாலும் சில ஆதிக்க சக்திகள் அவரை எதிர்த்து விமர்சிக்கத் தொடங்கினர். அம்மா, அப்பா, அன்பு, அறிவு, அழகு, அரசியல், அஞ்சாமை, போதைப் பொருள் பயன்பாடு, புலிநகம் வைத்திருத்தல் போன்ற பல குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளும் கிளம்பின. எதிர்ப்புகள் வர வர கேரள மண்ணின் புரட்சி பாடகனாக உருப்பெற்று கொண்டே வந்த வேடன் தமிழ் மண்ணிலும் புகழ் பெறத் தொடங்கினார். இன்று உலகமே திரும்பி பார்க்கும் சொல்லிசை பாடகனாக உயர்ந்திருக்கும் வேடனை வாழ்த்தி மகிழ்கிறது தமிழ் உலகம். இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு. நன்றி, வணக்கம். வெல்க தமிழ்.